வணக்கம் மேச ராசி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் ஒரு விடுமுறை லீவ் எடுத்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அடிக்கடி அது தேவைப்படும். ஏன்னா நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறதுனால நிறையா கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நிறைய கோயில் விசிட் இருந்தது இந்த புது வருட தமிழ் புத்தாண்டுலேருந்து. ஸோ அதுக்காக ஒரு லாங் லீவ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மேச ராசிக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த வீக் உங்களுக்கு நடக்கவிருக்கிற வார ராசி பலன் சொல்லுவாங்க. நம்ம டாரட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பருங்க. நீங்கள் கார்டை பார்க்கணுன்னு தான் இதை நான் வச்சுருக்கேன். இது ஒரு லாங் வீடியோ. இந்த ஹீரோ பேன் அப்ரைட் வந்திருக்காங்க. ஸோ நான் இதில் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நடக்கவிருக்கும், நான் அந்த கார்டு காமிக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 8 கார்டு எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர், இந்த ஹீரோ பேன் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான கார்டு எல்லாமே சூப்பருங்க. மேசராசிக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல். இன்னும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இந்த வாரம் தெளிவடையும். இதுக்கு முன்னாடி சரி, அப்போ பாஸ்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கார்டு எடுத்துருவோம். பாஸ்டில் நீங்கள் எதனால் சஃபர் ஆகிருக்கீங்க? சூப்பர். 7 ஆஃப் கப் ரிவர்ஸு அண்டு 7 ஆஃப் கப் ரிவர்ஸு. இது 7 ஆஃப் வாண்ட்ஸு, 7 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். ஓகே, இது லாஸ்ட் கார்டு. இதுதான் உங்களோட பாஸ்ட்டு சொல்லும். ஸோ நீங்கள் ரொம்ப தனியாக போராடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ் இருக்குமாங்கிற யோசனையில் இருந்திருக்கீங்க. ஸோ இதுதான் இந்த கார்டுக்கான ரீசன். இந்த ஹோல் கார்டுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் இந்த மனநிலையில் இருக்கிறதுக்கான லாஸ்ட் வீக் இந்த மனநிலையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருந்ததுனால நம்ம இந்த ஹீரோ பேன், த எம்பரர் வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இருந்த நீங்கள் தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு துணை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதில் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கெரியரில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்திட்டு போராடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டுதலும், அந்த கெரியரை பற்றின ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவதற்காக ஒரு வாய்ப்புமாக இந்த வாய்ப்பு இந்த வீக் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்புறம் இந்த வீக்கில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கெரியரோட வளர்ச்சியை உதவும். அப்புறம் கிங் ஆஃப் ஸ்வார்டு இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸும் இந்த கிங் ஆஃப் ஸ்வார்டும் நமக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வளர்ச்சியை எந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் சரியான நடைமுறைப்படுத்தாமல் இருக்கீங்க, இன்னும் அதுக்கான ஆலோசனை வராமல் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கெரியர் விஷயத்தில் கிடைக்கும். அதே சமயம் சில ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே லேக் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. த மியூசிஷியன் ரொம்ப ரிவர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஆஃப் ஸ்வார்டும் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஓய்வெடுப்பதற்காகவோ கிவ் அப் பண்ணுவதற்கான ஒரு டைம் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. அந்த போராட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு 7 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எமோஷ்னல் த்ரெட்டன்
எமோஷ்னல் த்ரெட்டனிங் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. சாரி, என்னமோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது கட் ஆகிடுச்சு வீடியோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னல் மூலமாக உங்களை பிளாக்மெயில் யாராச்சும் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் நீங்கள் பேஷண்ட்டாக உடனடியாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்ச நாள் அதுக்கான பேஷண்ட்டாக வெயிட் பண்ண சொல்லி உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த எமோஷனல் த்ரெட்டை நீங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுவும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது. சரி, ஓகே. இதில் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா, இது கம்ப்ளீஷன் ஆகுமா இந்த வீக்குள்ளே அப்படின்னா, 9 of Swords வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஆமாம், 9 of Swords வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்க, உங்களை இயல்போடு ஒட்ட விடாமல் பண்ணுற அந்த விஷயம் வந்து இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பான முறையில் வந்து முடிவுக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக இருக்குது. த பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ், இந்த 4 of Pentacles வந்து வந்திருக்கு. பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 4 of Pentacles, இது ஒரு நல்ல சைனு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த வீக்குக்குள்ளேயே இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீக் அப்படி கண்டினியூ ஆகாது. கண்டினியூ ஆகாமல் இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பேஜ் ஆஃப் 4 of Pentacles எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பென்டக்கல்ஸை குறிக்கிறதுனால கண்டிப்பாக இது நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு முன்னேற விடாமல் ஏதோ ஒரு எமோஷ்னல் த்ரெட்டனிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து பீட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து வந்து உங்களை விடுவிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையில் நோக்கி போவீங்க. பணம் வரவு அண்ட் சேமிப்பு ரெண்டுத்துக்குமே வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த வாரத்துக்குள்ளே அந்த உங்களை பின்தொடர்ந்துட்டு இருந்த அந்த நெகட்டிவ் விஷயம் வந்து ஒரு எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எண்டாகிடும் அப்படின்னு. சூப்பருங்க. நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 of Pentacles வந்திருக்கு. ஸோ இந்த வீக்குக்குள்ளே 7 of Pentacles அப்படிங்கிறது ஒரு அந்த விஷயம் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சு அதோட க்ரோவை வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இது ரிலாக்ஸ் டைம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த விதைகள் வந்து பென்டக்கல் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு செடி வளர்ந்துருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன குறிக்குதுன்னா, இந்த வீக்குள்ளே உங்களை வந்து சம்மன் வேலையை செய்ய விடாமல் ஏதோ ஒன்று உங்களை வந்து பின்னாடி இழுக்குது இல்லையா, அந்த விஷயத்துலேருந்து உங்களை வந்து விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பேக் டு லைஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இது வந்து நீங்கள் ஹெல்த் பற்றியும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு ஹெல்த்தாகவும் இது உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு காதல் நீ வந்தால் தான் இந்த காதல் தொடரும், இல்லைன்னா பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு ஒரு எமோஷ்னல் த்ரெட்டனிங் ஆகட்டும், இல்லைன்னா வந்து உங்கள் பெரியவங்க உங்களோட ஒர்க்கை புரிஞ்சுக்காமல் ஒரு எமோஷ்னல் த்ரெட்டன் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி அதை எப்படி டீல் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல் இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும். உங்கள் கையில் வந்து உங்கள் கெரியருக்கான ஒரு சிறு முயற்சியை வெற்றி கோப்பை மாதிரி கொடுக்கப்படும். அதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு அது இடையில நிறுத்துறதுக்கு இல்லைன்னா வந்து லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒரு பண வரவு, ஒரு லோன் ப்ராசஸ் அந்த மாதிரி கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அந்த வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், கல்யாணமாக இருந்தாலும், அல்லது வந்து உங்களோட கெரியரை ஏணிப்படியில் ஏற விடாமல் காலை பிடிச்சி இழுக்கிற அந்த உறவாகட்டும், எதுவாக இருக்காலும் அதில் நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணி திட்ட வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். ஸ்மார்ட் மூவோட
இழந்தால் பரவாயில்ல, நமக்கு எது முக்கியம் சூஸ் பண்ணி உங்களுக்கு கெரியரை தான் உங்களை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கெரியரை சூஸ் பண்ண நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய ப்ரெடிக்ஷனில் இந்த வீக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வீக்